ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு மினி தோட்டத்து விழாக்கு பார்த்தலாம். ஃபஸ்ட் நம்ம தக்காளி பார்த்தலாம். தக்காளி நிறைய காய் போட்டிருந்தது, பழமும் கொஞ்சம் இருந்துச்சு, அதை மட்டும் பறிச்சுக்கிட்டேன். அப்புறமா வாழை மரம் வந்து ஒரு கொலை போட்டிருந்தது, சின்ன கொலையாக தான் இருந்தது. பாவக்காய் செடியில் நிறைய இருந்தது, பட் என்னால் ரொம்ப எடுக்க முடியல, இல்லை பாம்பு இருக்குமோன்னு பயம். அப்புறம் எங்கள் அப்பா வந்து பூசணிக்காய் வெட்டிட்டு இருந்தாங்க. மஞ்சள் பூசணிக்காவும் இருந்தது, வெள்ளை பூசணிக்காய் வந்துச்சு. வெள்ளை பூசணிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் கூட ஜூஸ் போட்டு குடிங்க, ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக மஞ்சள் பூசணிக்காய் தான் நிறையா இருந்தது, விதவிதமாக கலராக இருந்தது. அதெல்லாம் எங்கள் அப்பா ஒரு இடத்துல வச்சுட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் ஒன்று வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருவாவெல்லாம் வாங்கிட்டேன். அங்கே போய் பார்த்தா அதை வெட்டினா அது முள் குத்துது. ஸோ அதை நான் கேர்ஃபுல்லாக வெட்டி தூக்கி கொண்டு போயிட்டு அவங்க நிறையா சேர்த்து வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 காய் தான் கிடச்சிது, அதை மட்டும் போயிட்டு சேர்த்து வச்சுருந்தாங்க. அது கூட போயிட்டு இதையும் வச்சுட்டேன். சரி, எங்கள் அப்பா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து பெட்டிக்குள்ளே வச்சுட்டாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வீட்டுக்கா சேல்ஸ்க்கானே தெரியல. ஸோ லாஸ்ட்டாக தக்காளி பழம் மட்டும் பழுத்தது மட்டும் பறித்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.